நம்ம பேதுருவும் யோவானும் 3 மணிக்கு தான் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறாங்கல்ல. உங்களுக்கு யாருன்னா அந்த மாதிரி ப்ரேயர் பார்ட்னர் இருக்கிறாங்களா? சொல்லுங்க, யாருன்னா பார்ட்னர், ப்ரேயர் பார்ட்னர். ஆனால் உங்களுக்கு கோட்டை போடுறதுக்கு பார்ட்னர் இருக்கிறாங்க, குடிக்கிறதுக்கு பார்ட்னர் இருக்கிறாங்க. அது பிறகு ஸ்கூலில் காலேஜில் பார்ட்னர் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு, அங்கெல்லாம் ஒரு பார்ட்னர். இவங்க தான் எனக்கு நல்ல ஒரு பார்ட்னர்னு. எல்லாத்துக்கும் பார்ட்னர் வச்சுருக்கிறீங்க, எல்லாத்துக்கும். வெறியும் ஒருத்தரை பிடிச்சிங்கன்னா எங்கெங்க திருமணம் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அவர் பிடிப்பா, அவருக்கு எல்லாம் தெரியும். இன்னொருத்தர் பிடிச்சா எந்த ஹோட்டலில் என்ன சாப்பாடு கிடைக்கும், சாப்பாட்டுக்குன்னு ஒரு பார்ட்னர் பிடிச்சி வைக்கிறோம். அதன் பிறகு 4 குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வர்றதுக்கு 4 மண்டை ரோட்டில் உருளுறதுக்கு ஒரு பார்ட்னர் வச்சுருப்பீங்க. அதன் பிறகு பேசியே பாவத்தை சாபத்தை சம்பாதிச்சு வைக்கிறதுக்குன்னு ஒரு பார்ட்னர் வச்சுப்பீங்க. எனக்குன்னா நீங்கள் இதெல்லாம் தப்பு, இந்த லைஃப் நம்மளுக்கு வேணாம் பார்ட்னருக்கு சொல்லிக்கிறீங்களா? பார்ட்னர் திருந்த மாட்டாங்க, பார்ட்னரெலாம் திருந்த மாட்டாங்க. அவங்க பிசாசின் ஏஜென்ட்டு. நீங்கள் தான் தாமஸ் மூலியமாக சொல்கிற சத்தியத்தை கேட்குறீங்க. உங்கள் பார்ட்னரை நீ தான் சூஸ் பண்ணிக்கணும், யாரும் கிடையாது. உங்கள் பார்ட்னர் யார் சூஸ் பண்ணோம்? பார்ட்னர்னு வெறும் பொண்ணு பையனை நினச்சிக்காதீங்க. எல்லாத்துக்குமே பார்ட்னர் தேவை. ஊழியத்துக்கு எனக்கு பார்ட்னர் தேவை, லைஃப் பார்ட்னரும் தேவை, ப்ரேயர் பார்ட்னரும் தேவை. ஜெபத்துக்கு யோவானுக்கு ஒரு பேதுருக்கு ஒரு யோவான் பார்ட்னர் தேவை. இயேசுநாதர் நான் கடவுள், எல்லா நாமங்களுக்கு மேல நாமம் உடையவர், எனக்கு உன் தயவு உன் சப்போர்ட்டு நீங்க எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரா? ஜெபம் பண்றதுக்கு மாத்திரம் எத்தனை பேர் ஆயிடுச்சுன்னு போனாரு? 3 பேர் ஆயிடுச்சுன்னு போறாரு. அவருக்கும் ப்ரேயர் பண்றதுக்கு யார் தேவை? பார்ட்னர் தேவை. ஏன்னா அவர் நமக்கு ஒரு முன்மாதிரி. இப்போ டக்குன்னு கேட்டவனா, பிரதர் ஜோசப் உனக்கு பார்ட்னர் யாரு? ப்ரேயர் பார்ட்னரு மை ஒய்ஃப் சொல்லலாம். எனக்கு யார் ப்ரேயர் பார்ட்னரு? நம்மலாம் வனாந்தரத்துலலாம் நம்மளுக்கு எத்தனை பிள்ளைங்க எல்லாம் பார்ட்னர் தான் நம்மளுக்கு. வருஷக்க 91ஆம் வருஷத்துலேருந்து நாங்கள்லாம் ஒரு குழுவாக தான் அப்படியே ஜபத்தில் நாங்கள் வளர்ந்தோம். ஓகே, நம்மளுக்கு ஒருத்தருக்கும் ஒருத்தர் தேவை. ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்க, ஒருவருடைய பாரத்தை சுமக்க ஒருத்தர் தேவை. இன்னொருத்தர் உலக சிநேகம் வேண்டாம், பாவமான சிநேகம் உனக்கு வேண்டாம். கர்த்தருடைய சிநேகம், அவருடைய பிள்ளைகளோட தான் ஐக்கியம் இருக்கணும். நீ ஏசப்பாவின் பிள்ளை, யாரோட சேரணும்? பேதுருவா இருந்தா நீ யோவானோடு தான் இருக்கணும். யோவான் யார்? அவன் தேவனுடைய சீஷன், அப்போஸ்தலன். அப்ப நீ தேவ பிள்ளை, ஏசப்பா பிள்ளை, நீ யாரோட இருக்கணும்? அவங்களோட தான் இருக்கணும். உலகத்திற்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கு, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் இருக்கு, நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் இருக்கு, இருளுக்கும் வெளிச்சக்கும் வித்தியாசம் இருக்கு, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தயவு செய்து உன்னுடைய பார்ட்னரை நீ சூஸ் பண்ணிக்கோ, உன் ஆத்மாவை நீ காத்துக்கோ.